தமிழ்நாட்டுக்கு போய் நாங்கள் சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய தரப்புகள் வந்து எந்த வகையில வந்து ஒத்துழைச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார்கள்ன்றதை நாங்கள் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருந்தோம். ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்றதுக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அண்டைக்கு சொல்றோம். வெளிவிவகார அமைச்சருடைய நேத்தியான் சந்திப்புக்கு பிறகு தங்களோட வாயாலேயே வந்து தாங்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் தான் நாங்கள் வலியுறுத்தினோம். நேற்றையான் சந்திப்புல வந்து ஒற்றையாட்சியை மட்டும் வலியுறுத்தினது, 13ஆம் திருத்தத்தை மட்டும் வலியுறுத்தினது. தமிழ்நாட்டில் கூட வந்து தமிழ் தலைவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கிறதை தடுக்கிறதுக்காகத்தான் அவர்கள் அப்படி செயல்பட்டார். ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று கேட்டார், உங்களோட இடங்கள்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு. சூறாவளிக்கு தாண்டி வந்து மக்களோட பிரச்சனை என்ன இருக்கு அதுக்கு பட்டியலிட்டு சொல்றோம். கோயில்களை உடைக்கிறாங்க, புத்தவியாரில கட்டுறாங்க, குடியேற்றங்களை நடத்துறாங்க, எங்களை கேட்காமல் எல்லாம் செய்யறாங்க, பொருளாதாரத்தை அளிக்கிறாங்க, பெரிய பட்டியல். தமிழ் மக்களுக்கு ஒரு கணிசமான பேரம் பேசுறதுக்குரிய ஒரு வல்லமை சர்வதேச சமூகம் வழங்கி இருக்கின்றது. ஏனென்றால் இனப்பிரச்சனை தீர்க்காமல் இருக்கிற வரைக்கும் வெளிநாடுகள் சர்வதேச சமூகம் பெரிய அளவில் வந்து இலங்கையில் வந்து முதலீடு செய்கிறதுக்கும் பெருசாக விரும்ப போகிறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த இனப்பிரச்சனை திரும்ப வந்து வெடிக்கும், ஒரு ஸ்திரத்தன்மை எப்போ குழம்பும் என்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆகவே அவர்கள் முதலீடு செய்கிறதாக இருந்தாலும் ஒரு ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த வேணும் என்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கு. அதைத்தான் பல தடவை வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ IMF கூட வந்து இந்த பொருளாதார நெருக்கடி வந்ததுக்கு பிறகும் கூட அவர்கள் கூட வந்து ஒரு புதிய அரசமைப்பூடாக இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேணும் என்று சொல்றபடியால் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட பேச்சுக்காவது வந்து ஒரு புதிய அரசியலமைப்பு தாங்கள் கொண்டு வர போவதாக வந்து சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதுதான் பின்னணி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில வந்து இந்தியாவுடைய பங்கு என்றது மிக மிக முக்கியம். என்னென்றால் அயல் நாடு, அயல் வல்லரசு அந்த நாட்டினுடைய கருத்துக்களை மீறி மற்ற நாடுகள் வந்து லேசில வந்து ஒரு முடிவு எடுக்க விரும்ப மாட்டோம். இந்தியாவுடைய எதிரி நாடுகள் வந்து சில வழியிலே இந்தியாவை மீறி செயல்படலாம். ஆனால் ஒத்துப்போகக்கூடிய நாடுகள், விசேஷமாக மேற்கு நாடுகள் போன்ற தரப்புகள் இந்தியாவோட ஒத்துப்போக விரும்புவார்கள். ஆகவே இந்தியாவை தமிழ் மக்கள் உடைய நிலைப்பாட்டுக்குள் உறுதியாக கொண்டு வருவது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்தியா தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது ஒரு அக்கறை காட்டுகின்ற வகையிலே 87ஆம் ஆண்டிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்ததே தமிழ் மக்களுக்காக என்ற பெயரிலே தான் அது நடந்தது. அவ இந்தியாவுக்கு ஒரு கடமையும் இருக்கு. தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு ஒரு கடமையும் இருக்கு. என்னடா இந்தியாவுடைய தேசிய நலங்கள் வந்து அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தங்கியிருக்கின்றது. அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தங்கியிருக்கின்றது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே வந்து தங்களுடைய பாதுகாப்பு நிலங்கள் தங்கியிருக்கிற ஒரு இடத்துல வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தான் அந்த ஒப்பந்தமே உத்தியோகபூர்வமாக நடந்தது. ஆகவே இந்தியாவுக்கு ஒரு கடமையும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்தியாவும் அக்கறை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு இடத்துல நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் என்றது மிக முக்கியம். நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி ஆட்சி முறைமை மட்டும்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் என்ற விஷயத்தை வலியுறுத்த அங்கு இருந்த தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் வெறுமனே வந்து மாகாண சபையினுடைய தேர்தலை வலியுறுத்தியும் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துறதும் தான் தங்களுக்கு தேவை என்ற விடயத்தையும் விசேஷமாக தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் வந்து பல தடவைகள் வலியுறுத்தினது 13ஆம் திருத்தம் என்றது இந்தியாவுடைய பிள்ளை. ஆகவே இந்தியா அதை கைவிடுறதை விரும்ப மாட்டுது. ஆகவே நாங்களும் வந்து, அதாவது தமிழரசு கட்சியும் தமிழ் மக்கள் சார்பாக தான் பேசினார். அந்த 13ஆம் திருத்தத்தை நீக்கிறதை நாங்கள் விரும்பவில்லை. ஸ்ரீலங்கா அரசு 13ஆம் திருத்தத்தை மாகாண சபையிலிருந்து நீக்கிறதுக்கு பார்க்குது. இந்தியா கொண்டு வந்த ஒரு விடயம் என்றபடினால் நாங்கள் அந்த 13ஆம் திருத்தத்தை மாகாண சபையிலும் வந்து வச்சிருக்கிறது தான் நாங்கள் விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது நான் தெளிவாக சொன்னேன், 13ஆம் திருத்தத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அம்சங்கள்
நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள் உண்மையிலே வந்து அனுபவிக்கிறதாக இருந்தாலும் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அந்த 13ஆம் திருத்தம் முடக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் வந்து தமிழ் மக்களுக்கு அந்த அதிகாரங்கள் அனுபவிக்க முடியாது. அது நாங்கள் சொல்ற விஷயம் இல்லை. உச்ச நீதிமன்றம் 87ஆம் ஆண்டே தெளிவாக சொல்லியிருக்கு, இலங்கை ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு என்ற வகையிலே அதிகார பகிர்வுக்கு இடமில்லை, அனைத்து அதிகாரங்களும் மத்திய அரசியல மட்டும்தான் இருக்கும். இப்ப இதுக்கு பிறகும் 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துங்கோன்னு கேட்பது எல்லாமே ஏதோ அந்த 13ஆம் திருத்தத்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, அரசாங்கம் வந்து அதை மறுத்து வச்சிருக்கிறதே தவிர அதுல இருக்கு என்ற ஒரு பொய்யை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மட்டத்திலே வந்து விதைப்பதற்காக தான் இது நடக்குதுன்றதை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இந்த நிலைப்பாட்டை 13ஆம் திருத்தம் மட்டும்தான் தங்களுக்கு வேணும், தங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்ற விஷயத்தை தேர்தல் காலத்தில் வந்து அவர்கள் சொல்லியிருந்தால் அவர்களுக்கு மக்கள் வந்து ஒரு பொருத்தமான ஒரு முடிவை கொடுத்திருப்பார்கள். ஆனால் தேர்தல் காலத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற தமிழ் தேச அங்கீகாரத்துடைய சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய கூட்டாட்சி இல்லாட்டி சமஷ்டி ஆட்சி முறைக்கும் கூட தீவிரமாக வந்து தாங்கள் ஏதோ தமிழ் தேசியவாதி என்று காட்டிக்கொள்ற ஒரு தன்மையை கடந்த 16 வருஷமாக 2009க்கு பிறகு தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்திலே சொல்லித்தான் அவர்கள் வாக்கை பெறுகிறார்கள். 2 தரப்பும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வகையில் இவை எல்லாரும் உண்டாயிருந்தவை. இப்போ இந்த போன தேர்தலில் தான் பிரிஞ்சு நின்றவை. போன தேர்தலில் வந்து தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சமஷ்டி என்று சொல்லித்தான் அவர்கள் போட்டியிட்டவை. ஆகவே ஒரு கொள்கையை சொல்லி மக்கள் மட்டத்திலே ஆணையை பெற்றதுக்கு பிறகு அந்த கொள்கைக்கு நேர்மாறாக சமஷ்டி இல்லாட்டி கூட்டாட்சி முறையை வலியுறுத்தாமல் ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பில் அதுக்கு நேர்மாறாக இல்லை, எங்களுக்கு ஒற்றையாட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாகாண சபைகள் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்றது தமிழ் மக்கள் வழங்கின ஜனநாயக ஆணைக்கு நேர்மாறாக அதை நிராகரித்து அதுக்கு துரோகம் செய்கிற வகையிலே தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். இதை 2009ஆம் ஆண்டே நாங்கள் எங்கட மக்களுக்கு சொன்னோம். அன்றைக்கு நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள பங்காளிகளாக இருந்த இடத்துல போர் முடிஞ்சதுக்கு அடுத்த நாட்கள்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சி தலைவர்கள், அதாவது தமிழரசு கட்சி, டெலோ, இபிஆர்எல்எஃப் கட்சி தலைவர்கள் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்றதுக்கு முடிவெடுத்து விட்டார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் அன்றைக்கு சொன்னோம். இன்றைக்கு அவர்கள் அதை நிரூபிக்கிற வகையில தங்களோட வாயாலேயே இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய நேத்தியான் சந்திப்புக்கு பிறகு தங்களோட வாயாலேயே வந்து தாங்கள் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அது மட்டும்தான் தாங்கள் வலியுறுத்தினதாக. தேர்தலை வைக்கிறதும் 13ஆம் திருத்தத்தை வந்து அமுல்படுத்துற என்ற பெயரில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் ஒற்றையாட்சிக்குள்ள முடக்கி வச்சிருக்கிறது தான் அவர்களுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் தெளிவாக வந்து நிரூபிச்சிருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே நாங்கள் மாற்றம் செய்யாமல் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் இன்றைக்கு அரசாங்கத்திடம் இல்லை. அரசாங்கத்துக்கு 8, எதிரணிக்கு வந்து 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அந்த 11 பேரும் தமிழ் தேசியம் பேசி ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஷ்டியை வலியுறுத்தித்தான் வாக்கை பெற்றார்கள். ஆனால் மற்றவர்கள் வந்து அதுக்கு நேர்மை இல்லை என்று நாங்கள் சொல்லி பிரிஞ்சிருந்தாலும் அவர்கள் தேர்தல் காலத்தில் வந்து அதை சொல்லித்தான் வாக்கை பெற்றார்கள். அப்ப உண்மையிலே வந்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பில் வந்து வலியுறுத்த வேண்டியதை வந்து எங்களோட மக்கள் ஆணை கொடுத்த விஷயத்துக்காக. ஆனால் அதுக்கு நேர்மாறாக அவர்கள் வலியுறுத்துறதால இன்றைக்கு அரசு தரப்புக்கு முழுமையாக இந்த கட்சிகள் துணை போய்கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியுடைய ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்குகின்ற, தமிழ் அரசியலை முடக்குகின்ற அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் துணை போய்கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு சொன்ன விடயம் என்றால் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய
நிலப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள். அவர்கள் வந்து அதை சொன்னாலும் இன்றைக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டோட வாக்கை பெற்றவர்களே வந்து ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்றதுக்கும் ஒற்றையாட்சியை மட்டும் வலியுறுத்துறதாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி சொல்றது சரியாக வந்து உலகமே வந்து ஏற்றுக்கொள்ளும். இதுதான் நிலைமை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதூரமான பின்னடைவு. நேற்றையான் சந்திப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய பாரிய பின்னடைவு. நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த அநியாயம் உங்களுடைய பேரிலே வந்து இந்த அநியாயம் தொடர்கின்ற வரைக்கும் நாங்கள் ஒரு அங்குலம் கூட ஒரு இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக முன்னகர்த்த முடியாது. இந்த விடயத்துக்கு மேலதிகமாக வந்து தமிழ்நாட்டுக்கு போய் நாங்கள் சந்தித்த இடங்களையும் கூட தமிழ்நாட்டில் கூட ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் வந்து இவ்வகையான செயல்பாடுகள் வந்து இல்லாமல் செய்யும், முழுக்க இல்லாமல் செய்யும். என்னடா ஜனநாயகம் என்ற பேர்ல வந்து பார்த்தால் வந்து தமிழ் தேசிய பேரவை இல்லாட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு உறுப்பினர், ஆனால் தமிழரசு கட்சியின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று எடுத்தால் வந்து 9 உறுப்பினர்கள். அந்த 9 உறுப்பினர்கள் வந்து வாக்கை பெற்று ஆணையை பெற்று இருக்கின்ற நிலைப்பாடு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்றாங்க அதே நிலைப்பாட்டுக்கு தான். அது தேர்தல் காலத்துக்கு மட்டும். ஆனா அதுக்கு பிறகு அந்த நிலைப்பாட்டுக்கு நேர் மாறாக இவர்கள் இப்படி செயல்படுவது வந்து தமிழ்நாட்டில் கூட வந்து வரக்கூடிய பாரிய மாற்றம் தடுக்கிற வகையில தான் இது அனைத்தும் அமையும். இது அனைத்தும் அமையும். நேற்றைய தினம் இந்த கட்சிகள் சமஷ்டி என்ற வார்த்தையை வந்து வலியுறுத்தவில்லை எந்த ஒரு இடத்திலையும். அப்ப தமிழ்நாட்டிலே வந்து செய்திகள் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் நாங்கள் சந்திச்சு அங்கே இருக்கக்கூடிய தரப்புகள் வந்து எந்த வகையில வந்து ஒத்துழைச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார்கள் நாங்கள் பகிரங்கமாக வந்து அறிவிச்சிருந்தோம். எத்தனையோ கட்சிகள் அங்கே வந்து அறிக்கையில் விட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இங்கு இந்த இந்த 2 தரப்பும் நேற்றையான் சந்திப்பில் வந்து ஒற்றையாட்சியை மட்டும் வலியுறுத்தினதும் 13ஆம் திருத்தத்தை மட்டும் வலியுறுத்தினதும் தமிழ்நாட்டில் கூட வந்து தமிழ் தலைவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுக்கிறதை தடுக்கிறதுக்காகத்தான் அவர்கள் அப்படி செயல்பட்டவை. அவை நாங்கள் பகிரங்கமாக வந்து சொல்றோம். இந்த இந்த போக்கு தொடருகின்ற வரைக்கும் தமிழ் மக்கள் உடைய இனப்படுகொலை, கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை நாங்கள் தடுக்க முடியாது. ஒற்றையாட்சி முறைதான் அந்த கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்புக்கு அடிப்படை காரணம். அந்த ஒற்றையாட்சிக்குள்ளேதான் இந்த 13ஆம் திருத்தமும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக இருந்தாலும் அந்த கொண்டு வருகின்ற ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பும் இருக்கின்றது. ஆகவே அது நாளைக்கு 13ஆம் திருத்தத்தை விட்டு ஐக்கிய ராஜ்ய விட்டு இன்னொரு யோசனை கொண்டு வந்தாலும் வந்து அதுவும் ஒற்றையாட்சிக்குள்ள இருந்தாலும் வந்து அதே நிலைமைதான். ஒற்றையாட்சி தான் பிரச்சனை. அவை இந்த ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி அவசரமாக தமிழ் மக்களுடைய தேச அந்தஸ்தை உறுதிப்படுத்தாத ஒரு அரசியலமைப்பு, ஒரு சமஷ்டி அரசியலமைப்புக்கு நாங்கள் போகாமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்தும் அழிஞ்சு கொண்டுதான் இருப்போம். ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று கேட்டார், உங்களோட இடங்கள்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது, இந்த சூறாவளிக்கு தாண்டி வந்து மக்களோட பிரச்சனை என்ன இருக்கின்றது, அதுக்கு பட்டியலிட்டு சொல்றோம். கோயில்களை உடைக்கிறாங்க, புத்தவியாரில கட்டுறாங்க, குடியேற்றங்களை நடத்துறாங்க, எங்களை கேட்காமல் எல்லாம் செய்கிறாங்க, பொருளாதாரத்தை அளிக்கிறாங்க, பெரிய பட்டியல். அரசாங்கங்களுடன் கேட்காமல் செய்கிறாங்க, கேட்க தேவையில்லையே ஒற்றையாட்சிக்குள்ளே. அப்ப அதைத்தானே நாங்கள் இல்லாமல் செய்யணும். இன்றைக்கும் 13ஆம் திருத்தம் இருக்குத்தானே, இன்றைக்கும் மாகாண சபை இருக்குத்தானே. ஆனா மாகாண சபை வந்து ஒரு ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சரும் சபையும் இல்லாமல் வந்து இயங்குகிறது என்றால் அது வெறுமனே ஒரு கோது. பாராளுமன்றம் இல்லாமல் வந்து இந்த நாட்டை இயங்கலாமா? இல்லாட்டி ஒரு ஜனாதிபதி இல்லாமல் வந்து இந்த நாட்டை இயங்கலாமா? ஏலா. ஏன்னா அங்கதான் உண்மையான அதிகாரம். ஆனால் இன்றைக்கு மாகாண சபையில வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு முதலமைச்சரோ மாகாண சபையோ இல்லாமல் ஜனாதிபதி நியமிக்கப்படுற ஆளுநர் ஊடாக
எந்த ஒரு சட்ட பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு இயங்கக்கூடியதாக இருக்கின்றால், ஏனென்றால் அதிகாரம் வந்து ஆளுநர் கையில் தான் உண்மையில் இருக்கு. இந்த மாகாண சபை முதலமைச்சரும் மாகாண சபை உறுப்பினர்களும் வந்து வெறும் ஏமாற்றம். சட்ட ரீதியாக வந்து இந்த ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறது மட்டும்தான் அவர்களுடைய பொறுப்பு. ஆலோசனை என்றால் வந்து நீங்கள் அதை இயக்கம் தேவையில்லை. அவர்கள் இல்லாமலே வந்து நீங்கள் நடத்தலாம் ஆளுநர். அதுதான் நடக்குது இன்றைக்கு. தயவு செய்த எங்கட மக்கள் இனியும் கண் துறந்து இந்த ஏமாற்றத்துக்கு விலை போகாதீங்கோ. ஏனென்றால் நீங்கள் விலை போக கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இழந்து கொண்டு போறோம். இறுதியில வந்து நீங்கள் தான் அழிதீர்கள், எங்கட மக்கள் தான் அழிகிறாங்க. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ இல்லாட்டி கஜேந்திரகுமாரையோ இல்லாட்டி செல்வராஜா கஜேந்திரனையோ அழிக்கிற மட்டும் இல்லை, நீங்களும் தான் சேர்ந்து அழியுது. அதை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக வந்து நாங்கள் சொல்லணும் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து நான் தான் ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயரை முன்மொழிச்சினான் அந்த சபைக்கு. தமிழரசு கட்சி வந்து அதை ஆமோதிச்சு, நான் தான் முன்மொழிச்சினான். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஸ்ரீதரன் அவர்கள் வந்து ஊடகங்களை வந்து வந்த கருத்தின்படி வந்து ஒரு இராணுவ அதிகாரியை வந்து ஆதரிச்சன்றதை வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே அவருக்கு எவ்வகையான ஒரு பதில் இருக்குன்றது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவர் பகிரங்கமாக வந்து மன்னிப்பு கேட்கணும். மற்றது அவர் அந்த முடிவில் இருந்து மாற்றங்களை செய்தே ஆகணும். அது சட்ட ரீதியாக வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை அவர் பார்க்கணும். எல்லாத்தையும் வந்து நாங்கள் அவருக்கு அந்த பதவியில் வச்சிருந்த ஆதரவை வந்து நாங்கள் வாபஸ் பெற வேண்டி வரும். என்னடா எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இவ்வளோ காலத்தில் இராணுவத்தை வந்து இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு தவறான தரப்பாக வந்து சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல, அதுவும் எங்களுடைய முன்மொழிவில் வந்து தெரிவு செய்யப்படுற ஒரு உறுப்பினர் வந்து அவ்வகையிலே நடந்து கொள்றான்றதை வந்து ஒரு பாரதூரமான விஷயமா தான் நாங்கள் பார்க்குறோம். ஜெய்சங்கரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் சில தமிழ் எனக்கு எந்த ஞாபகத்தின்படி வந்து அப்படி அவர் சொன்ன மாதிரி எனக்குண்டா ஞாபகம் இல்லை. அவர் கேட்டுக்கொண்டு இருந்தவர் வந்து அதில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் வந்து நாங்கள் அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதிகார பகிர்வுக்கு இடமே இல்லை என்ற விஷயத்தையும், அந்த வகையில் வந்து 13ஆம் திருத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் வந்து ஆளுநரோட கையில் மட்டும்தான், மத்திய கையில் மட்டும்தான் இருக்கும் என்ற விஷயத்தை சொல்ல, அதுக்கு பிற்பாடு வந்து 87ஆம் ஆண்டு சர்வானந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை ஆமோதித்து வலியுறுத்தி கிட்டத்தட்ட 32 தீர்ப்புகளுக்கு மேலதிகமாக வந்து அதுக்கு பிறகு வழங்கி இருக்கிற இடத்துல அதில் அனைத்தையும் சுட்டி காட்ட வந்து அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து அதை கவனமாக கேட்டு வந்து அதை உள்வாங்கிற கோணத்தில் வந்து நடந்து கொண்டாங்களே தவிர வந்து அது சம்பந்தமாக ஒரு கருத்து தெரிவித்ததாக வந்து எனக்கென்றால் ஞாபகம் இல்லை. உண்மையை சொன்னால் நான் என்றால் அப்படி எனக்கென்றால் அப்படி பட இல்லை. ஆனால் அதை நிராகரிக்கலை. நான் அதை சொல்லணும். இதுக்கு முதல் என்றால் வந்து நாங்கள் இந்த விஷயங்களை வலியுறுத்தினாலும் கூட தங்களுடைய நிலைப்பாடு வந்து 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்தணும் என்ற கருத்தை தான் வளமையாக சொல்லுவார்கள். அந்த வகையில் வந்து அவ்வகையான கருத்துகள் எதுவுமே வந்து நேற்று பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து வந்து தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இந்த 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்தணும், மாகாண சபை தேர்தலை வைக்கணும் என்ற விஷயங்களை வலியுறுத்த, அதுக்கு வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னார் வந்து, நீங்கள் எங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை வந்து 13ஆம் திருத்தத்தை பற்றி மாகாண சபையை பற்றி வந்து சிரித்து சொன்னார். அந்த கருத்தை சொன்னாரே தவிர வந்து நாங்கள் சொன்ன கருத்தை மறுதளிக்கவும் இல்லை. அதே நேரம் வந்து அதை நீங்கள் சொன்னதை போல ஊடகங்களில் வந்து சொன்ன மாதிரி வந்து அவர் அதை ஆமோதிக்கிற வகையிலையும் வந்து கருத்தை தெரிவித்ததாக வந்து எனக்கு நான் உண்மையிலே ஞாபகம்.